உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஒருவரது இரத்த குரூப்புக்கும் அவருக்கு ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதிக நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயமுள்ள இரத்த வகை எது, யாரெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும் என்பது பற்றி மருத்துவ நிபுணரிடம் பேசினேன். விவரங்கள் இவை. மனிதர்களின் இரத்த வகைகளுக்கும் குறிப்பிட்ட நோய்களுக்கும் இடையேயான தொடர்புகள் பற்றிய சர்வதேச ஆய்வுகளை மருத்துவ உலகம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. மனிதர்களில் பொதுவாக ஏ, பி, ஏபி மற்றும் ஓ என 4 வகை இரத்தங்கள் காணப்படுகின்றன. இரத்தத்தில் உள்ள ஆன்டிஜென்கள் தான் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கும் என்பதால் இரத்த வகைகளுக்கும் நோய் பாதிப்புக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக, சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவிய போதும் ஏ குரூப் ரத்தம் கொண்டவர்களை அதிகமாக பாதித்ததாகவும் ஓ குரூப் ரத்தம் உடையவர்களை குறைவாகவே பாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுபோல எந்தெந்த இரத்த வகை உள்ளவர்களுக்கு என்னென்ன நோய் பாதிப்பு அபாயம் அதிகம் உள்ளது என்ற பட்டியலும் சமீபத்திய ஆய்வு முடிவில் வெளியாகியுள்ளது. ஏ குரூப் ரத்தம் கொண்டவர்களுக்கு இதய நோய், பக்கவாதம், இரைப்பை புற்றுநோய், மன அழுத்த பாதிப்புகள் ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. பி இரத்த வகை உள்ளவர்களுக்கு சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த கட்டிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாம். பக்கவாதம் மற்றும் ஞாபக மறதி போன்ற மூளை சார்ந்த பாதிப்புகள் ஏபி இரத்த வகை உள்ளவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறதாம். இப்படி ஏ, பி, ஏபி இரத்த வகைகளுக்கு மத்தியில் ஓ குரூப் ரத்தம் கொண்டவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஓ குரூப் ரத்த பிரிவை சேர்ந்தவர்கள் இதய நோய், புற்றுநோய், பக்கவாதம், மலேரியா போன்ற கொடிய நோய்களால் மிக குறைவாகவே பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நோய் பாதிப்பு குறைவு என்பதால் ஓ இரத்த வகை கொண்டவர்களுக்கு வாழ்நாள் அதிகம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் வயிற்றில் அதிக அளவு அமிலம் சுரப்பதால் ஓ குரூப் ரத்தம் உள்ளவர்களுக்கு வயிற்றுப்புண் உள்ளிட்ட வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாம். இப்படி இரத்த வகைகளுக்கும் குறிப்பிட்ட சில நோய்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் இதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. சென்னையைச் சேர்ந்த பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் சசிகுமாரிடம் பேசினோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அதே நேரம் ரொம்பவே ஈஸியா இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய பிளட் குரூப் யாரா இருக்காங்க? ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா பி பிளட் குரூப், பி பாசிட்டிவ் இருக்கிற பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மோர் காமன். ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்ற சிவப்பணுக்கள், அதுக்கு மேல இருக்கிற ஒரு புரோட்டீன், அதை பேஸ் பண்ணி தான் அந்த பி பிளட் குரூப் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அட்டாக் ஆகும் சார். ஃபங்கல் வந்தாவே உங்களுக்கு பாக்டீரியா மிச்ச வைரலும் ஈஸியா அட்டாக் ஆயிடும் சார். ஓ பிளட் குரூப்புக்கு சிவியரான டிசீசஸ் அவ்வளவா வரல அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஓ பிளட் குரூப்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா மிச்ச பிளட் குரூப்ல இருக்கிற அந்த ரத்த அழுத்தமோ இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் இருதய நோயோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லோ வென் கம்பேர்ட் டு அதர் பிளட் குரூப் சிஸ்டம். இந்த மலேரியா போன்ற ஒரு இன்ஃபெக்ஷியஸ் நோய் வந்து ஈஸியா அட்டாக் ஆகுறது கொஞ்சம் கம்மிப்படுத்தப்படும் வென் கம்பேர்ட் டு அதர் ஏபி பிளட் குரூப் சிஸ்டம் சார். இப்போ இருக்க வே ஆஃப் லைஃப் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே மாறும்போது நீங்க எந்த பிளட் குரூப்புமே பிரிச்சு பார்க்க கூடாது சார். எல்லாருமே ஈக்குவலி ஹேவிங் அ ப்ராப்பர் ரிஸ்க் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஒரு ரிஸ்க் இருக்கு? ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இந்த மாதிரியான இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமா வரக்கூடிய பிளட் குரூப் எதுவா இருக்கு? இருதய சார்ந்த நோயோ இல்ல ரத்த அழுத்தமோ இல்ல ரத்த உறைவு தன்மை ஜாஸ்தியா வர நோய் பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏபி பிளட் குரூப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு சார். இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கும். ஏ பிளட் குரூப்புக்கு ரொம்ப ஜாஸ்தி. எந்த பிளட் குரூப் பீப்புள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்? ஏ பிளட் குரூப் சிஸ்டம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவா ஆல் த 3 பிளட் குரூப் சிஸ்டம்ல கம்பேர் டு ஏ பிளட் குரூப்புக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மி சார். யூனிவர்சலி அட்டாக் ஆன அந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் சிஸ்டம் தான் ஓவராலா சயின்டிபிக்கலி ப்ரூவன் அவங்களுக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கோவிடுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். பட் வைரல் இன்ஃபெக்ஷனோட எதிர்ப்பு சக்தியே அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது ஈஸியா அதர் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களால அட்டாக் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது, அதாவது எதிர்ப்பு சக்தி. ஸோ ஏ பிளட் குரூப் சிஸ்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். ஒருவேளை நீங்கள் அதிகம் பாதிக்கப்படும் இரத்த வகையை கொண்டவர்கள் என்றால் சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மற்றும் புகையிலை பயன்படுத்தாமை போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் ஆபத்தை குறைக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.